Good morning, praise Lord. Welcome to this video. இந்த வீடியோவில் நான் சில முக்கியமான விஷயங்களை நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒன்று வந்து எங்களுடைய சபையில் நல்ல வரங்கள் இருந்தது. வரங்களை பற்றியெல்லாம் அங்கே தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே வந்து ஒவ்வொரு அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் எல்லாருமே நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அங்கே இருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து பொதுவான தீர்க்க தரிசனங்கள் பர்சனலான ஆலோசனைகள்லாம் கூட கொடுத்து அனுப்புனாங்க. அதில் வந்து உங்களோட கால் அருகே கன்னிகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதாக இருக்குது. கத்தரை விட்டு தூரம் போகக்கூடிய சோதனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்னை குறித்து வந்து உன்னை கொண்டு நிறைய படிப்பாளிகளையும் நிறைய குடும்பங்களையும் கத்தர் சந்திக்க விரும்புகிறாரு அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. முதல்ல எனக்கு விளங்காமல் இருந்தாலும் தொடர்ந்து உலகத்துக்குள்ள போக போக நான் வந்து நிறைய காரியங்கள் நான் கற்றுக்கொண்டேன். அதாவது பயிற்சி நிமித்தம் நான் மற்றவர்களோட பழக வேண்டி இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா இந்த நான் பார்த்த ஆச்சரியமான காரியம் என்னென்னா, அந்த நான் உலகத்துக்குள்ளே போனாலும் இப்போ வேலைக்கு போகிறேன் அப்படின்னு வைங்க, என்னை பார்க்குற நபர்கள் இவங்க வந்து ஒரு பிஏ அல்லது சில பேர் அல்லேலூயா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது நம்மளை பார்த்தோன்னே அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க இவங்க பிலீவர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சொல்லலைன்னா கூட அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அது வந்து வசனத்துலேயும் இருக்குது. பை த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்குது. அது சங்கீதத்துலேயும் இருக்குது இல்லையா? அதில் வந்து அவங்க அதில் என்ன சொல்லியிருக்கேன்னா, எங்களை சிறை பிடித்தவர்கள் மங்கள கீதத்தை விரும்பி அப்படி சொல்லிட்டு சியோனின் பாட்டுகளை சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். கத்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? அது நம்ம ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் உலகத்துக்குள்ளே கத்தரை விட்டு விலகி அல்லது கத்தருடைய பாதையை விட்டு விலகி நம்ம உலகத்துக்குள்ளே போயிட்டோம்னா கூட உலகம் நம்மளை பார்த்து சாட்சி கொடுக்குமா, இது தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி. நம்முடைய ஆசீர்வாதங்களையும் நம்முடைய பிஹேவியர் எப்படியும் வந்து அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. இதை வந்து நான் ரொம்ப ஆச்சரியமாக நான் பார்த்தேன். என்னுடைய போதர்களும் அதை வந்து திரும்ப அதை ரீட்ரேட் பண்ணி சொன்னாங்க. அதுமாரி அது முதலாவது ஆச்சரியமான காரியம். ரெண்டாவது வந்து நான் ஒரு வீட்டில் குடியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு வந்து வரன் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அவங்க ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது, பெரிய குடும்பம் அதெல்லாம் கிடையாது. ஆனால் அவங்க வந்து ரொக்கம் அந்த மாதிரி பேசுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை தான் வந்து அது மாதிரி பணத்துக்கு ஏதோ ஒரு இதில் அடிமைத்தனத்தை விட்டு அவங்க வெளியே வரதில்லை. அதுமாரி ஏதோ ஒரு அடிமைத்தனம் நமக்கு இன்னும் இருக்குது. பூர்ணமாக நம்ம விடுதலை ஆகலைன்னு தான் அது காட்டுது. இன்னும் சில பேர் நான் பார்த்துருக்கேன், அவங்க வந்து செலவு செய்ய மாட்டாங்க. பணம் இருக்குது, ஆனால் செலவுகளை செய்யறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. சிக்கனம்னு தான் ஆரம்பிப்பாங்க. அது ஸ்லோவாக வந்து கஞ்சத்தனமாக மாறிடும். ஸோ இதில் தெய்வ பயம் அவங்களுக்கு இல்லாமல் இருக்குது அப்படின்னா வந்து அவங்க வந்து ஏதாவது பாவ காரியங்கள், தனக்கு பதவியோ இல்லை வேறு ஏதோ நன்மைகள், நமக்கு இவ்வுலக நன்மைகள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பாவக்காரியங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க. அது ஒரு அடிமைத்தனம் தான். விதேயன் அப்படி ஒரு கதை இருக்குது. விதேயன் அப்படின்னாலே வந்து மலையாளத்தில் வந்து அடிமை அப்படின்னு தான் அர்த்தம். அதில் வந்து ஒரு எஜமானுக்கு ஒரு அடிமை இருக்கான். அவன் வந்து அவனுக்கு அந்த அடிமை புத்தி இருக்கிறதுனால அந்த எஜமான்கிட்ட போயிட்டு தன்னோட ஒய்ஃபையே விற்றுட்டான். அதாவது ஹி டசன்ட் நோ. அந்தளவுக்கு அவனுக்கு புத்தி கோளாறு இருக்குது. இதெல்லாம் அடிமைத்தனங்கள் தான். இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, சமீபத்தில் படித்த வசனம் வந்து எசேக்கியேல் 43:8.
அதில் பார்த்திங்கன்னா கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அவர்கள் செய்த அருவருப்புகளின் நிமித்தம் அந்த அவர்களுக்கும் எனக்கும் நடுவே சுவர் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னார். அருவருப்பு அப்படின்னா அந்த நம்முடைய சுய நீதி எல்லாமே அருவருப்பு தானோ. நம்மளா ஒரு நியாயங்களை ஏற்படுத்தி அதுக்கு இதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு நம்ம நினச்சி போகிறது, அதெல்லாம் வந்து சுய நீதி எல்லாம் அருவருப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ கூட நம்ம நிறைய இதில் பார்க்கலாம். ஊழியக்காரங்க அப்படின்னா போனாக்கா அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் மொபைல் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, மொபைலுக்கு அடிமையாக இருக்கீங்க, அதனால் என்ன பண்ணுங்கள், மொபைலை தூக்கி வச்சுட்டு 2 காரியங்களில் மனதை செலுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி நடக்கிறது இல்லை. என்னது அடிமைத்தனம், அதுலேருந்து நம்மளாலே நம்ம விடுதலை ஆக முடியல. கர்த்தர் வந்து நம்மளை விடுதலை ஆக்கணும், நம்மளுக்காக ஜெபிக்கிறதுக்கும் நம்மளை வந்து மறுபடி பிறக்க வைக்கிறதுக்கும் நம்மளை ஜெப ஜீவியத்துக்கு அந்த ஜெப தீபத்தை ஏற்றுறதுக்கும் நமக்கு ஆவிக்குரிய தாய் தகப்பன்மார் இருக்கணுமா. பவுல் சொல்கிறா பாருங்க, நம்மளுக்காக நம்மளை வழி நடத்துறதுக்கு மெய்ப்பர்கள் அதுமாரி இருக்கணுமா, நம்மளுக்காக ஜெபிக்கிறவங்க. நான் வந்து சிறு வயதுலேருந்து நான் வந்து சபையிலே நான் அங்கேயே வளர்ந்தவன். நான் இருந்தால் கூட அதுமாரி எனக்காக ஒரு ஆவிக்குரிய தாய் தகப்பன் வந்து என்னை தூக்கி இருக்காட்டி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்காது, கற்றுக் கொடுக்காட்டி. அதில் முக்கியமான ஒன்று அந்த பணம் அப்படின்னா என்னென்னு தெரியாத ஜனங்களோட நான் இருந்தேன். சிக்கனம் அல்லது பணம் எனக்கு கிடைக்குதுங்கிறதுக்காக ஏதோ ஒரு பாவ காரியத்தை செய்கிறது, அந்த மாதிரி ஜனங்கள் மத்தியில் நான் இருந்தேன். அதனால் எனக்கு பணம்னா என்னென்னு தெரியும். அவங்க சொன்னாக்கா ஆமான்னு நினச்சிப்பேன். அது இப்போ நீங்கள் சர்ச்சுக்கு போகிறதுக்கு 50 காசு டிக்கெட்டு வாங்கினா அந்த 50 காசு வேஸ்ட்டு தானே, அதனால் என்ன பண்ணணும், நடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாரி நடக்க முடியாது. ஏன்னா நான் தினசரி நடைய எனக்கு நிறைய இருக்குது. சனி ஞாயிறும் நான் நடக்க ஆரம்பித்தேன்னா என்னுடைய ஹெல்த்து அதனால் பாதிக்கப்படும் இல்லையா. அதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னுடைய சரீர பாடுகளை அதை பற்றிலாம் பணம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சாப்பிடாம இருந்து பலவீனப்பட முடியுமண்ணா. அது போல் ஸோ அடிமைத்தனத்துலேருந்து நம்ம ஒரு ஆத்மா தானாக விடுதலை ஆகாது. ஒருத்தர் வந்து பாடுபட்டு ஜெபிக்கணும், அல்லது ஒரு மெய்ப்பெண் வந்து அல்லது ஒரு ஆவிக்குரிய தாய் தகப்பன் அந்த ஆத்மாவுக்கு இருந்தால் தான் ஆவியானவர் அங்கே கிரியை செய்து அது மாதிரி ஒரு கிரியை நடக்கிறதுக்கு நம்ம நிறைய காரியங்களை தியாகம் பண்ண வேண்டியிருக்கு, விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படிலாம் விட்டு கொடுத்தா தான் அந்த கிரியை நடந்த அந்த ஆத்மா அந்த அடிமைத்தனம் பாவத்தில் இருந்து அறியாமைகள் அதுலேருந்து எல்லாம் அது விடுதலை ஆகும். ஸோ விடுதலைங்கிறது அதுக்கு வந்து ஸ்கை இஸ் த லிமிட் அப்படின்னு எங்கள் போதகர் சொல்வார். அது போல் நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது. அதையும் பவுல் சொல்கிறார் பாருங்கள், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் நான் அப்படி சொல்லிட்டு நான் நினைக்கவே மாட்டேன், இலக்கை நோக்கி தொடருகிறேன் அப்படி சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நம்ம இச்சையடக்கம் நிறையா அது தேவைப்படுது. இச்சையடக்கம் தியாகம் அப்படியெல்லாம் செஞ்சால் தான் அந்த சிக்கனம் பார்க்காம செலவு அது மாதிரிலாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. என்னுடைய ஊழிய பாதையில் நான் இதில் பார்த்துருக்கேன்.